So we are going to continue with gravitation. It is lecture number 2 on gravitation. Last lecture la gravitation la electric field பார்த்தோம் கரெக்ட்டா? electric field பார்த்தோம், electric force பார்த்தோம். Yes, audio கேக்குதா? Okay. சரி, okay, fine. So gravitational field due to a sphere. Sphere ஓட gravitational field பார்க்க போறோம். இந்த ஸ்பியர்ல பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டைப் ஆஃப் ஸ்பியர் எடுத்துக்குவேன். ஒன்று வந்து ஹாலோ ஸ்பியர். ஜஸ்ட் a minute, தப்பா எடுக்காதீங்க. இதை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். Just 2 seconds. Yeah, okay. Thank you. So என்ன பார்க்க போறோம் அப்படின்னா gravitational field due to sphere பார்க்க போறோம். இதுல வந்து ஹாலோ ஸ்பியர் இருக்கும். அடுத்து வந்து சாலிட் ஸ்பியர் இருக்கும். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம்னா கிராவிடேஷன் ஃபீல்டு தான் பார்த்தோம். ஆனால் அது வந்து ஒரு பாயிண்ட் மாஸ்க்கு பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோ ஸ்பியரோ சாலிட் ஸ்பியர். அதே மாதிரி ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கிராவிடேஷன் ஃபீல்ட் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ நேற்று நடத்துனதுலேருந்து கொஞ்சம் வார்ம் அப் என்ன பண்ணிக்கலாம். என்ன கொஸ்டின் பாருங்கள். இஃப் த மாஸ் ஆஃப் மூன் இஸ், மாஸ் ஆஃப் மூன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? m/81 சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் எர்த் எவ்வளோ? m. ஓகேயா? ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் வேர் த கிராவிடேஷன் ஃபீல்ட் கேன்சல் ஈச் அதர். இதுக்கு நான் ஏற்றி ஒரு ஷார்ட்டாக ஒரு ஃபார்முலா சொன்னேன்னா, என்ன ஃபார்முலா பார்த்தோம்? Yes, anyone would come with formula, please. Can anyone come with the formula? உங்களோட கிராவிடேஷனல் ஃபீல்டு ஒரு இடத்துல கேன்சல் ஆகுதுன்னா இந்த இடத்துல ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் கொடுத்தாச்சு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று இங்கே பார்த்தோம். இங்கே இருக்கிற மாஸ் வந்து m1, இங்கே இருக்கிற மாஸ் வந்து சம் m2. இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் எவ்வளோ? சம் l. இந்த ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல என்ன ஆகும்னா உங்கள் கிராவிடேஷன் ஃபீல்டு வந்து ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும் உங்களோட. ஸோ சம் E1 is equal to some E2 இருக்க போகுது. ஸோ E பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் ஃபீல்டுக்கு கொடுக்குற நோட்டேஷன். புரியுதா? ஸோ இப்போ வந்து கிராவிடேஷன் ஃபீல்டு ஒரு இடத்துல கேன்சல் ஆக போகுது. இதுக்கு நம்ம நேற்று ஒரு ஃபார்முலா பார்த்தோமா? என்ன ஃபார்முலா பார்த்தோம்? அது வந்து நார்மல் ஃபார்முலா. ஓகேம்மா. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ரெண்டு இடத்துல கேன்சல் ஆகுது. ஸோ gm/r². இது வந்து கரெக்டான ஃபார்முலா. ரெண்டு இடத்துல இது என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆச்சு. கேன்சல் ஆனப்ப நம்ம ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலா மாதிரி ஒன்று டிரைவ் பண்ணோமா? உங்களோட x is equal to root of m1 divide by root of m1 plus m2 times some l. கரெக்டா இல்லை? இந்த ஃபார்முலா பார்த்தோமா? பார்த்தோமா இல்லையா? காமிக்கணுமா? நீங்க படிச்சுட்டு வரீங்களா இல்லையா எனக்கு எதுவுமே தெரியல. ஓகே, நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா m1ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் நம்ம. சம் m/81. கரெக்டா? root of m/81 divide by root of m/81 plus root of m times 60 அப்படின்னு பார்த்தோமா? சரி, இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி முடிங்க. இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வருது? டோட்டலாக என்ன பண்ணலாம்? root of m/81 காமன் எடுத்துக்கலாம். அப்போ எனக்கு என்ன பண்ணும்? one by 1 plus root of 81 வரும். உங்களோட பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்னா கொஞ்சம் சரி பண்ணுங்க.
சரி, இப்போ இது சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆன்சர் கிடைக்குது? பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு சால்வ் ஈவன் ஸ்மால் மேத்தமெட்டிக்ஸ். ரொம்ப சின்ன சின்ன மேத்தமெட்டிக்ஸ்லாம் நான் சால்வ் பண்ணி உட்காந்தேன்னா அவ்வளோதான் டைமு. சொல்லு. ஸோ பார்த்தோன்னா 1 டிவைட் பை 1 + 9. ஸோ 1 + 9 வந்து 10. ஸோ 6. ஸோ 6 ஆர். ஏன் அப்படின்னா இந்த 60 ஆர்னு இருந்துச்சு. நம்ம ஆருக்கு வந்து ஆர்னு மட்டும் போட்டிருந்தோம். ஸோ இந்த எல்லா இடத்துலையும் ஆர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 6 ஆர் தான் என்னது உங்களோட கரெக்ட் ஆன்சர். புரியுதா? டவுட் இருக்கா யாருக்காச்சு? ப்ளீஸ் கிளாஸ் ஸ்டார்டிங்லேயே நீ இவ்வளோ டயர்டாக ஃபீல் பண்ண வைக்காதீங்க. ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு யூனிஃபார்ம் சர்க்குலர் ரிங் அட் த பாயிண்ட் ஆன் த ஆக்சிஸ். ஸோ இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும். இதுக்கு ஒரு ஃபார்முலா வரும். எலக்ட்ரிக் ஃபீல்டு படிச்சிருக்கீங்களா? இல்லைன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு படிச்சிருக்கீங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு அ காயில் அட் த அலாங் த சென்டர் ஆஃப் த ஆக்சிஸ்க்கு ஒரு டெரிவேஷன் வரும்ல, 12th இருக்கவங்க படிச்சிருப்பீங்க. ஸோ நான் அந்த ஃபார்முலா மட்டும் எழுதிக்க போகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா பின்னு இருக்கும், இந்த இடத்துல என்ன இருக்க போகுது? என்னோட ஈன்னு இருக்க போகுது. E is equal to GMR divided by R square plus A square the whole power 3/2. புரியுதா? இதில் R என்னது? R வந்து உங்களோட ரேடியஸ். ஸோ இங்கே R ஸ்மால் ஆர் இருக்குது. ஓகே, ஸோ நான் இது மாற்றிக்கிறேன். ஸோ இந்த R பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன். ஸ்மால் ஆர் வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன். கேபிட்டல் ஆர் பார்த்தீங்கன்னா என்னது? ரேடியஸ். ஸோ இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபார்முலா. இதோட டெரிவேஷன் பார்ட்லாம் போடுறதுக்கு உட்காந்தோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இனிமேல் எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு டெரிவேஷனில் கொடுக்க முடியாது. உங்களுக்கு ஏதாச்சும் டாப்பிக்கு டெரிவேஷன் வேணும் கண்டிப்பாக அப்படின்னு என்கிட்ட சொல்லிடுங்க. பிகாஸ் எனக்கு ஆல்ரெடி 2 months டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 monthsல என்ன பண்ணிட்டாங்கன்னா 6:45 இருந்த கிளாஸ் வந்து இப்போ 7:20 தள்ளி வச்சிட்டாங்க. அதனால் எனக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 15 minutes கூட இருக்காது டெய்லி கிளாஸ் எடுக்க. சரி, ஓகே. ஸோ இதுதான் உங்களோட ஃபார்முலா. ஓகேயா? ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் எழுதிக்கோங்க. கொஸ்டின் என்னன்னா ஃபைண்ட் ஆர். ஸோ நான் கொஸ்டின் சொல்கிறேன், நோட் பண்ணுறேன்னா எழுதிக்கோங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆன் த ஆக்சிஸ் ஆஃப் ரிங். Find the distance on the axis of ring where E is maximum. உங்களுக்கு ஈயோட வேல்யூ எந்த இடத்துல மேக்ஸிமமாக கிடைக்கும் அதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இப்போ ஈயோட ஃபார்முலா என்ன? GMR கரெக்டாக இல்லையா? டிவைட் பை R square plus R square the whole power 3/2. இதில் இந்த ரேடியஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ரேடியஸ் வந்து கான்ஸ்டன்ட். கரெக்டா? உங்களுக்கு இருக்க வேரியபிள் வந்து R மட்டும்தான். ஸோ அதான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இப்போ இந்த மேக்ஸிமம் மினிமம்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? DE/DR is equal to 0ன்னு போடுவோமா? கரெக்டா இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க, அப்புறம் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு R கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க, இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு ஈக்குவல் டு 0 கூட ஈக்குவேட் பண்ணுங்க. நீங்கள் ஒன்ஸ் இதை ஈக்குவேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ நீங்கள் சால்வ் பண்ணதுக்கு அப்புறமேலு பை சால்விங் யூ வில் கெட் R is equal to R/√2. இந்த R/√2 வேல்யூவில் தான் உங்களோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? மேக்ஸிமமாக இருக்கும். புரியுதா? இது ஞாபகம் வச்சுக்கோ. R is equal to R/√2 தான் உங்களோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? மேக்ஸிமமாக இருக்கும்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு, வாட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கிராவிடேஷன் ஃபீல்டு? கிராவிடேஷன் ஃபீல்டோட மேக்ஸிமம் வேல்யூ என்னவா இருக்கும்? ஸோ நம்ம ஃபார்முலா என்னது? ப்ளீஸ் ஃபார்முலா என்ன? gmr/r² + r² the whole power 3/2. உங்களுக்கு E மேக்ஸிமம் வேணும் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் எப்போ கிடைக்கும்? ஆரோட வேல்யூ r/√2 இருக்கிறப்ப. ஓகேயா? அப்போ gm ஆரோட வேல்யூ என்ன பண்ணணும்? r/√2 டிவைடட் பை r². அப்போ r²/2 ஆயிருமா? ப்ளஸ் r². ஸோ ஆக்சுவலி இந்த r வராது, இந்த கேபிட்டல் ஆயிரும். r²/2 the whole power 3/2. எஸ், இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. gmr டிவைட் பை √2 ஹோல் டிவைட் பை இது வந்து என்ன கிடைக்கும்? 3r²/2 the whole power 3/2. கரெக்டா? சிம்பிளிஃபை பண்ணுங்க சீக்கிரம். எஸ், யார் ஃபர்ஸ்ட் ஆன்சரோட வரா? ஸோ இந்த √2 இந்த √2 கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல r² r³ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் gm, ஸோ 2 இருக்கும். 2gm/r √r². ஸோ நான் என்னென்னமோ சொல்லிட்டு என்ன ஆன்சர் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன், பட் சொல்கிறப்ப என்னமோ r√rலாம் சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ ஆன்சர் என்ன? 2gm/3√3 r². ஓகேயா? இதுதான் உங்களோட ஆன்சர். டவுட் இருக்கா? இல்லை. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட கிராஃபு, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஆருக்குள்ளே இருக்கிற கிராஃபு. சரியா? இந்த கிராஃப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா திடீர்னு எப்பயாச்சும் எக்ஸாம்பிள் டேரெக்டாக உன்ட்ட கேட்கலாம். உன் மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ என்ன? இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டு வந்தோம். 2gm/3√3 r². இப்போ ஃபார்முலா என்ன? ஆக்சுவலா gmr டிவைட் பை r² + r² the whole power 3/2. இப்போ பார்த்தனா ஃபர்ஸ்ட் நான் ஆரோட வேல்யூ 0ன்னு போடுறேன். ஆரோட வேல்யூ 0ன்னு போட்டால் இந்த மொத்த டேர்ம் என்னவாயிரும்? 0. அதே மாதிரி ஆரோட வேல்யூ நான் இன்ஃபினிட்டின்னு போடுறேன். ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்கா இன்ஃபினிட்டி, அப்பயும் வேல்யூ என்னவா தான் இருக்கும்? r → ∞ அப்படின்னு சொன்னால் உன்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாயிரும்? 0 ஆயிரும். அப்போ இந்த இடத்துல மேக்ஸிமம் எங்கே கிடைக்கும் உனக்கு? r/√2 இருக்கிறப்ப தான் என்ன கிடைக்கும்? மேக்ஸிமம். ஸோ இது வந்து 3/2 கர்வ் அப்படிங்கிறதுனால இந்த கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல மேக்ஸிமம் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறமே என்ன ஆகும்? அப்படியே கம்மி ஆகிக்கிட்டு அப்படியே போயிடும். இன்ஃபினிட்டியில் போகிறப்ப அது வந்து 0 ஆயிடணும். புரியுதா? ஸோ சென்டரில் வந்து உங்களோட ஆரோட வேல்யூ வந்து 0வாக இருக்குமா? சென்டரில் r = 0. அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அதே மாதிரி இன்ஃபினிட்டியில் அட் இன்ஃபினிட்டி E வந்து அகைன் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். சரிங்களா? ஸோ இதான் கிராஃபு. ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ் கிராஃப். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி கிராஃபில் நீங்கள் போட்டு பழகினா தான் உங்களுக்கு புரியும். பட் சப்போஸ் உங்களுக்கு போட்டு பார்க்குறதுக்கு டைம் இல்லை, சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா நீ மனப்பாடம் பண்ணிக்கோ. இல்லைன்னா ஆப் நிறைய இருக்கும். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் போயிட்டு நீ ஈக்குவேஷன் டைப் பண்ணேன்னா அதுவே என்ன பண்ணும்? உனக்கு வந்து கிராஃப் போட்டு காமிச்சிரும். டவுட் இருக்கா யாருக்காச்சு? சரி, இது வந்து நீ உட்காந்து சால்வ் பண்ணணும், உனக்கு ஆன்சர் வந்துடும். இந்த இடத்துல நீ ஆரோட வேல்யூ வந்து சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும். சரி, இது வந்து ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப நீ என்ன மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவ? யூவி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஏன்னா மேலேயும் r இருக்குது, கீழேயும் r இருக்குது. அப்போ யூவி மெத்தடில் போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஈக்குவல் டு 0ன்னு போட்டு அதை 2 சைடு ஈக்குவேட் பண்ணி அதெல்லாம் ஃபைனலாக பண்ணேன்னா உனக்கு கரெக்டாக வந்துடணும். சரியா? எனக்கு வந்து உண்மையிலே நான் வந்து ஹானஸ்ட்டாக உட்காந்து ட்ரை பண்ணேன், நான் வந்து 20 நிமிஷத்துக்கு மேலே ட்ரை பண்ணி எனக்கு வரல அப்படின்னா தயவுசெய்து நாளைக்கு நான் வரப்போ என்கிட்ட கேட்டுக்கோங்க.
சரியா? உண்மையிலே ட்ரை பண்ணி வரல அப்படின்னா நீ கேட்கலாம். சும்மா ட்ரை பண்ணாமல் எனக்கு வர மாட்டேங்குது, எனக்கு ஆன்சர் வராது அப்படின்லாம் இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு டியூ டு அ ஹாலோஸ்பியர். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஹாலோஸ்பியருக்கான டெரிவேஷன் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேயா? அவுட் சைட் த ஹாலோஸ்பியர் என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும் அப்படின்னா gm/r². இதுதான் அவுட் சைடு. சரியா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீ வந்து இந்த டாபிக் எல்லாம் ஃபஸ்ட் புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும், இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டுங்கிற டாப்பிக்கே. ஸோ ஆக்சுவலாக கிராவிடேஷன் ஃபீல்டில் அவ்வளோக்கு நீட்டில் வந்தது இல்லை, இருந்தாலும் நான் கேட்குறேன். எப்போயாச்சும் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஆனாலும் நான் இது உங்களுக்குலாம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப நல்லாவே புரியும். ஏன் அப்படின்னா இது எல்லாமே எலக்ட்ரிக் ஃபீல்டோட அப்படியே மேட்ச் ஆகும். நீ எலக்ட்ரிக் ஃபீல்டு படிச்சிருக்கியா? யூசிங் காஸ்ல அப்ளிகேஷனில் வரும்ல, ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஹாலோஸ்பியர். ஹாலோஸ்பியரோட டெரிவேஷன் என்ன வரும் யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? kq/r² வருமா ஃபைனலா? காஸ்ல படிச்சிங்களா? காஸ்ல பார்த்தோன்னா ஃபைனல் இதே ஃபார்முலா தான் கிடைக்கும். அங்கே வந்து கேங்கிற கான்ஸ்டன்ட் பதில் இங்கே ஜிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட், அங்கே கியூங்கிறது சார்ஜ் அப்படின்னு சொன்னால் இங்கே எம்ங்கிறது மாஸ், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேயா? செகண்ட் கேஸ் இன்சைட் த ஷெல். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த ஷெல் என்னவா இருக்கும்? அங்கே ஞாபகம் இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த ஷெல் என்னவா இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் என்னவா இருக்கும்? 0. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கேஸ் 3 அட் த சர்ஃபேஸ். அட் த சர்ஃபேஸ், சர்ஃபேஸில் என்னவா இருக்கும்? ஸோ சர்ஃபேஸ் ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு ஃபார்முலாவில் பெரிய வித்தியாசம் வராது. இந்த இடத்துல ஆறுங்கிறது டிஸ்டன்ஸு, சர்ஃபேஸில் இருக்கப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும்? E is equal to gm/R². ஓகேயா? இப்போ நான் கிராஃப் பிளாட் பண்ண போகிறேன். இதுதான் என்னோட ஆர் வேல்யூன்னு வச்சுக்கலாம். அப்போ இதுக்கு முன்னாடி வந்து என்னோட ஆர் வந்து லெஸ் தென் ஆரா? லெஸ் தென் ஆர்னா என்ன அர்த்தம்? அது வந்து இன்சைடில் இருக்குன்னு அர்த்தம். இன்சைடுக்கு உங்கள் வேல்யூ என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு வந்து என்னால் இங்கே கரெக்டாக வரைய முடியாது. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு பார்த்தீங்கன்னா 0. கரெக்டாக ஆரில் என்ன ஆயிரும்? உங்கள் வேல்யூ என்னது? சம் கான்ஸ்டன்ட்டா? சம் இந்த வேல்யூ, இந்த வேல்யூ தான் என்னது உங்களுக்கு? gm/r². இதுக்கப்புறம் என்ன ஆகும்? when r is, வேற கலர் யூஸ் பண்ணிக்கிறேன், r is greater than r அப்படின்னு சொல்றப்ப என்ன ஆகும்? ப்ளூ கலர் போடலாம். உங்க ஃபார்முலா என்ன? அப்ப r² கர்வ் எப்படி இருக்கும்? ஒரு பாராபோலிக் கர்வ் மாதிரியே இருக்குமா? புரியுதா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r². இதான் உன்னோட 3 ரீஜன்ஸ். தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோ. புரியுதா? இது வந்து எதுக்கு? அது ரொம்ப முக்கியம். எந்த டாபிக்னு தெரியாமல் படிச்சுட்டு போயிடாதீங்க. இது வந்து ஹாலோஸ்பியருக்கு தான், சரியா? சாலிட் ஸ்பியருக்கு இதே எழுதிடாது தயவு செய்து. சாலிட் ஸ்பியருக்கு வேற மாதிரி வரும். ஸோ சாலிட் ஸ்பியருக்கான டெரிவேஷன் நான் இப்போ கொடுப்பேன். ஸோ சாலிட் ஸ்பியரில் இன்சைட் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். ஓகேயா? ஸோ இது நோட் பண்ணிட்டீங்களா? சரி, இப்போ இதுக்கு இந்த டாபிக் எடுத்துக்க போகிறோம். என்னது? கிராவிடேஷனல் ஃபோல்ட் டியூ டு சாலிட் ஸ்பியர் அவுட் சைட். ஸோ அவுட் சைடுக்கு மாறாது. எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா தான் இருக்க போகுது உனக்கு? gm/r². இன்சைடு மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோ. எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும் அப்படின்னா gm/r³ டைம்ஸ் r. சரியா? ஸோ இந்த இடத்துல இன்சைடில் மட்டும் உன்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுக்கு ப்ரப்போர்ஷனல் இருக்குன்னா ஆருக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். சரியா? இந்த r² வந்து கான்ஸ்டன்ட்.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஆருக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் வந்து கேஸ் 3. கேஸ் 3 என்னது? அட் த சர்ஃபேஸ். அட் த சர்ஃபேஸ்க்கு சேம் ஃபார்முலா. at the surface the same formula E is equal to gm by r square. ஓகேயா? இப்போ இதுக்கான கிராஃப் ஸோ இந்த இடத்துல தான் நான் என்னென்னு வச்சுக்கிறேன், சம் ஆர் வேல்யூ வச்சுக்கிறேன். என்னோட மேக்ஸிமம் என்னவா இருக்கும்? எனக்கு gm by r ஸ்கொயர் தான் என்னோட மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். சரியா? ஸோ நம்ம லாஸ்ட் டைம் மாதிரி கரெக்டாக இந்த வேல்யூ ஆருக்கு ஈக்குவலாக இருக்கப்போ நம்ம கிராஃப் என்னவா இருக்கும்? இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்துச்சா? இதுக்கப்புறம் என்னாச்சு? 1/r ஸ்கொயராக டிக்ரீஸ் ஆச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு? r லெஸ் தென் ஆருக்கு என்னவாப்பா இருந்துச்சு? ஜீரோவா இருந்துச்சு. ஆனா இங்க என்ன பார்த்தோம்? நம்ம லெஸ் தென் ஆருக்கு வந்து உங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ப்ரொபோஷனல் டு ஆர். அப்ப என்ன ஆகுதுன்னு பாரு. இந்த இடத்துல வந்து ப்ரொபோஷனல்ங்கிறதுனால எப்படி டைரக்டா இப்படி வரும். சரியா? ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ப்ரொபோஷனல் டு ஆர். இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆர் ஸ்கொயர். புரியுதா? ஸோ உனக்கு வேணும்னா நான் ரெண்டு ஃபார்முலா கம்பேர் கூட பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து என்னோட ஹாலோ, இது வந்து என்னோட சாலிட் ஸ்பியர். ஹாலோ ஸ்பியரில் இன்சைடு அட் த சர்ஃபேஸ், அவுட் சைடு. அதே மாதிரி தான் இதுக்கும் ஒன்று பண்ணலாம். ஹாலோ இங்கே எழுதிக்கணும். ஹாலோ டேப்லர் ஃபார்ம் மாதிரி ஆயிடுச்சா? சரி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைடு என்ன வந்துச்சு? ஹாலோல வந்து ஜீரோவா? சாலிட்ல என்ன வந்துச்சு? gmr by r cube. ஆர் ஸ்கொயர் ஆர் கியூபா? என்னடா தப்பா எழுதி போட்டேனா? ஆர் கியூப் தான் எழுதியிருக்கேன். சரி, அட் த சர்ஃபேஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து gm by r ஸ்கொயர். இங்கேயும் என்னதான்? gm by r ஸ்கொயர் தான். இங்க என்னது? gm by r ஸ்கொயர். ஸோ இங்க வந்து ஸ்மால் ஆர், இங்க என்னது? gm by small r ஸ்கொயர். உன்னோட கிராஃப் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோங்கிறதுனால உன் கிராஃப் என்ன இருக்கும்? ஒயிட் யூஸ் பண்ணிட்டு வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோவாக இருக்கும், அடுத்து இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் வந்து இந்த 1/r ஸ்கொயர். இங்கே என்ன இருக்காது? ஜீரோவாக இருக்காது, இது டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போ கிராஃப் வந்து இப்படி கிடைக்கும் உனக்கு. இந்த இடத்துல மட்டும் உனக்கு மேக்ஸிமம். புரியுதா? ஸோ இந்த இடத்துல வந்து உனக்கு ஒரு மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். இந்த மேக்ஸிமம் வேல்யூ இங்கே இந்த இடத்துல உன்னோட வேல்யூ என்ன இருக்கும்? மேக்ஸிமமாக இருக்கும் இந்த பாயிண்டில். சரியா? ஸோ இதில் வந்து இது வரைக்கும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் வந்திருக்கு. அந்த ஒரு கொஸ்டின் கவர் பண்ணுறதுக்காக நான் பாரு எத்தனை ஃபார்முலா எழுதி போடுறேன். ஓகே, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பிளாட் ரெப்ரசன்ட் த வேரியேஷன் இன் கிராவிடேஷனல் ஃபீல்ட். ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்டு கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் எது எது வராது. ஆப்ஷன் சியும் ஆப்ஷன் டி வராதா? ஸோ நான் தான் சொல்கிறேன், நீ வந்து நீட் வந்து கொஞ்சம் கூட படிச்சுட்டு போயிருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் உனக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து நீ பார்த்தோன்னே கேன்சல் பண்ணுற மாதிரி வந்துடும்.
மிச்சம் 2 ஆப்ஷனுக்கு தான் நீ என்ன பண்ணணும், உட்காந்து சால்வ் பண்ணணும். சரி, ஸோ இது வந்து சொல்லிட்டாங்க டியூ டு அ தின் ஸ்பெரிக்கல். ஸோ இதுதான் நம்மளுக்கு முக்கியம். இப்போ வந்து இது தின் ஸ்பெரிக்கல் ஷெல்லா இல்லைன்னா சாலிட் ஷெல்லா? ஸோ ஷெல்லுனா என்ன, ஷெல்லுனா தான் உங்கள் ஹாலோ. ஓகேயா, ஷெல்லும் ஹாலோ ஒன்று. ஸோ அந்த கோகோனட் ஷெல் அப்படின்னு சொல்லோம்ல, கோகோனட் ஷெல் என்னது தமிழ்ல என்ன, ஒட்டாங்குச்சியா? சரியா? ஸோ ஒட்டாங்குச்சி பார்த்தோன்னா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்கும், வெளியே மட்டும்தான் உனக்கு ஷெல் இருக்க போகுது. அந்த டப்பு டப்புன்னு தட்டின சவுண்ட் வரும்ல அந்த இது. ஸோ அது பார்த்தோன்னா உனக்கு ஹாலோவாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஹாலோக்கு எது ஆப்ஷன் ஏ கரெக்டா பி கரெக்டா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேயா, இது ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? நெக்ஸ்ட் வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இதோட டெரிவேஷன் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன், பார்த்துக்கோ. fg is equal to gmm by r square. ஓகேயா? ஹலோ, இப்போ என்னோட mg is equal to என்ன கிடைக்கும், gmm by r square. இந்த m அந்த m கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்னோட g வேல்யூ என்னது, gm by r square. ஓகேயா? ஸோ இதான் என்னன்னா உன்னோட சர்ஃபேஸில் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இதோட வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இந்த ஜியோட வேல்யூ தான் என்ன வருது நம்மளுக்கு, 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேயா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, கலர் மாற்றணும். வாட் வில் பி த ஃபார்முலா ஆஃப் த மாஸ் ஆஃப் த எர்த் இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் த எர்த்? என்ன ஃபார்முலா எழுதுவீங்க, ஜி இருக்குது. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, gm by r ஸ்கொயர். இப்போ சொல்லுங்க எதில் எது இது கண்டுபிடிங்க. எனக்கு என்ன வேணும், மாஸ் வேணும். மாஸோட ஃபார்முலா என்ன வரும் எனக்கு, கரெக்டா? இது ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ல இருக்கா? இதுதான் உனக்கு கரெக்ட். சரியா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. a spherical planet has a mass of mp. mass of the planet எவ்வளவுனா mp ன்னு சொல்லியிருக்காங்க. diameter எவ்வளோ, dp. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேணும், ஃபார்முலா என்னது, gm by r ஸ்கொயர். கரெக்டா இல்லையா? இதுல ஆறுங்கிறது என்னதுன்னா ரேடியஸ். சரியா? ஆர் என்னது, ரேடியஸ். இப்போ இங்கே ரேடியஸ்க்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ டயாமீட்டர் வந்து ஆக்சுவலாக எப்படி எழுதலாம், நம்ம டயாமீட்டர் வந்து 2 டைம்ஸ் ரேடியஸா? கரெக்டா இல்லையா? அப்போ ரேடியஸ் வந்து டயாமீட்டர் பை 2ன்னு போட்டுக்கலாமா? எஸ், எந்த ஆன்சர் கரெக்ட்னு சொல்லு. ஆப்ஷன் ஏ கரெக்டா? சரி, இப்போ வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததுல வந்து சப்போஸ் உனக்கு மாஸ் கொடுத்தாங்க, நீ மாஸ் போட்டுப்ப. எல்லா ஃபார்முலா மாஸ் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. சப்போஸ் எனக்கு மாஸ் கொடுக்காம இஃப் டென்சிட்டி இஸ் கிவன், டென்சிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் என்ன பண்றது? என்னோட ஃபார்முலா என்ன, டென்சிட்டியோட வேல்யூ சம் ரோன்னு எடுத்துக்கலாம்.
என் ஃபார்முலா என்னது? எனக்கு கிராவிடேஷன் வேணும்னு அப்படின்னா வாட் இஸ் மை ஃபார்முலா? gm/r². இந்த மாஸ் தெரியாதான், எனக்கு டென்சிட்டி தான் தெரியும். டென்சிட்டியை மாஸ் ரிலேட் பண்ற மாதிரி ஏதாவது ஃபார்முலா இருக்கா? மாஸ் பை வால்யூம். சரி, அப்ப மாஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதிக்கலாம்? டென்சிட்டி இன்டு வால்யூமா? சரி, இது நம்ம எர்த் வந்து என்ன ஷேப்ல இருக்கு? ஸ்பெரிக்கல் ஷேப். அப்ப ஸ்பெரிக்கல் ஷேப்னா அதோட வால்யூம் என்னவா இருக்கும்? 4/3 pi r3. ஏன்னா வால்யூமோட வேல்யூ என்னது? 4/3 pi r3. ஸோ இதை நீ சிம்பிளிஃபை பண்ணிட்டா உனக்கு என்ன கிடைக்குது பாரு? g is equal to g rho. கரெக்டா இல்லையா? ஸோ இந்த 4/3 இருக்கும். ஸோ 4/3 உள்ளே வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்ல எழுதிக்கிறோம் r. அப்படின்னா 4/3 pi g rho r. சரிங்களா? ஸோ சப்போஸ் உனக்கு டென்சிட்டி கொடுத்துருக்கானா இந்த ஃபார்முலா நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே, இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. The acceleration due to gravity of a planet is 9 times the acceleration due to gravity on the another planet. ஒரு பிளானட்டோட acceleration due to gravity வந்து, இது வந்து ஏங்கிற பிளானட் இருக்குல்ல, இது வந்து 9 times acceleration due to gravity of planet B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A man jumps to a height of 2 meter on surface A. ஏங்கிற சர்ஃபேஸில் அவர் வந்து 2 மீட்டர் ஜம்ப் பண்ணுறாரு. அப்போ அதே பர்சனால பிங்கிற சர்ஃபேஸில் எவ்வளோ ஜம்ப் பண்ண முடியும்? இதான் கொஸ்டின். புரியுதா? சி, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குமா இருக்காதா? ஹலோ, சி, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன அப்படின்னா கீழே உங்களை பிடிச்சி ஒரு ஃபோர்ஸ் இழுக்க போகுது. அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா மாஸ் டைம் கிராவிட்டி இருக்க போகுது. அப்போ உனக்கு கிராவிட்டி ஃபோர்ஸ் அதிகம் அப்படின்னு சொன்னால் உனக்கு வந்து அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குமா? அப்போ அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் நீ அதிகமாக ஜம்ப் பண்ணியிருப்பியா இல்லை கம்மியாக ஜம்ப் பண்ணியிருப்பியா? கம்மியாக பண்ணியிருப்போம். கரெக்டாக இல்லையா? அப்போ உனக்கு இது பார்த்தோன்னு என்னன்னா ஏங்கிற பிளானெட்ல நான் ஜஸ்ட் 2 மீட்டர் வந்து ஜம்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் பிங்கிற பிளானெட்ல கண்டிப்பாக, ஏன்னா இதோட வேல்யூ வந்து கம்மி தானே, இங்கே ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி கம்மி. அப்போ நீ ஜம்ப் பண்ணியிருக்கிறது அதிகமாக தானே இருக்கும். உனக்கு இந்த கான்செப்ட் புரியல அப்படின்னு சொன்னாலும் ஒன்றுமே இல்லை. 2as is equal to v² minus u². கரெக்டா இல்லையா? ஸோ எஸ் வந்து என்னோட ஹைட் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி எப்படி 0 இருக்க போகுது. அப்போ 2²/2g. கரெக்டா இல்லையா? u²/2g. ஸோ u வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டா ஹைட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வாட்? கிராவிட்டியா? கரெக்டா இல்லையா? இப்போ என்னோட ஹைட் ஆஃப் A டிவைட் பை ஹைட் ஆஃப் B will be equal to gravity of A divide by gravity of B. height of A எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 2 மீட்டர். height of B தெரியாது. இப்போ இது வந்து மேலே வந்துடும். GB divided by G ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்? 9 GB பார்த்தோமா? ஸோ இது கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ஹைட் ஆஃப் B வந்து எவ்வளோவா இருக்கும்? 9 × 2, அதாவது 18 மீட்டர். ஸோ ஆக்சுவலி நீ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீ என்ன பண்ணிருக்கலாம்? இங்கே பாரு, பார்த்தோன்னே கிராவிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எது அதிகமாக இருக்கும்? ஹைட் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நீ கண்டிப்பாக 2 மீட்டரை விட ரொம்ப அதிகமாக தான் குதிச்சிருப்ப. கரெக்டா இல்லையா? அப்போ கண்டிப்பாக இது வந்து ஆப்ஷனாக இருந்திருக்காது. அப்போ மிச்சம் 2 ஆப்ஷனுக்கு தான் நம்ம உட்காந்து சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. எஸ், ஓகேயா? The acceleration due to gravity g and mean density of, so density கொடுத்திருக்காங்க.
உங்கள்கிட்ட வந்து இந்த கொஸ்டின் டென்சிட்டி கேட்டிருக்காங்க. நம்ம ஜியோட ஃபார்முலா பார்த்தோமா, 4/3 பை ஜி ரோ ஆர். கரெக்டா இல்லையா? இவங்க என்ன கேட்குறாங்க, ரோட வேல்யூ கேட்குறாங்க. ரோட வேல்யூ என்ன ஆயிரும் உங்களுக்கு, 3Gன்னு வருமா கிராஸ் மல்டிப்ளை பண்ணா. 3Gயை பார்த்தோன்னே இந்த ரெண்டு ஆப்ஷன் கேன்சல் ஆயிருச்சா இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் நீ சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வரும். இங்கே வந்து ஒரே ஒரு 6 தான் இருக்குது, இங்கே 6 கியூப் இருக்குது. அப்போ இதுதான் உன்னோட கரெக்ட் ஆன்சர். ஸோ 4πGRன்னு கிடைக்கும். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? யாருக்காவது டவுட் இருக்கா? கோபி புரியுதா? இல்லை உனக்கு அண்ணனே சொல்லி பழகிருக்கா, நீ அண்ணனே சொல்லிப்போ. நான் யாரையும் சார் சொல்லலாம் கம்பல்ஷன் பண்ணலை. நான் இவங்கள்ட்டையும் அண்ணன் தான் சொன்னால் போதும்ட்டேன். இவங்க தான் சார்னு இருக்காங்க. ஓகே, இப்போ என்னன்னா இமேஜின் அ நியூ பிளானட். நீங்கள் ஒரு புது பிளானட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதோட டென்சிட்டி எப்படி இருக்கு, எர்த்தோட டென்சிட்டிக்கு சேமாக இருக்கு. அப்போ ஒரு புது பிளானட் இருக்கு, அதை நான் பீன்னு இண்டிகேட் பண்ணுறேன். அப்போ டென்சிட்டி ஆஃப் த பிளானட் வந்து பியும் நம்ம டென்சிட்டி ஆஃப் எர்த் இயும் ஈக்குவலாக இருக்கு. பட் இட் இஸ் 3 டைம் பிகர் தென் த எர்த் சைஸ். எர்த் சைஸை விட அது எவ்வளோ டைம்ஸ் பிகராக இருக்கு? 3 டைம்ஸ். இதோட ரேடியஸ் வந்து அந்த பிளானட்டோட ரேடியஸ் வந்து எர்த்தோட ரேடியஸை விட எவ்வளோ டைம்ஸ் அதிகமாக இருக்கு? 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ நான் எப்படி எழுதணும், ஆக்சுவலாக இப்படி எழுதியிருக்கணும். கரெக்டா இல்லையா? நெக்ஸ்ட், if the acceleration due to gravity on the surface of earth is g. நம்ம surface of earthல அதோட acceleration due to gravity என்ன? g. அப்ப புது பிளானட்ல என்னவா இருக்கும், அதான் கொஸ்டின். இப்போ நம்ம ஃபார்முலா என்னது, எனக்கு g வேணும் அப்படின்னு சொன்னா g வந்து 4/3 பை g ரோ r. கரெக்டா இல்லையா? இப்போ புது பிளானட்டுக்கு அவங்க ஜி டேஷ் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நான் ஜி டேஷ் பை ஜி கண்டுபிடிக்க போகிறேன். ஜி டேஷ் வேல்யூ என்ன, 4/3 பை ஜி ரோ ஆஃப் த பிளானட், பிளானட்டோட ரோ, ரேடியஸ் ஆஃப் த பிளானட் டிவைடட் பை 4/3 பை ஜி ரோ ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த பிளானட் தானே, ரோ ஆஃப் எர்த்து டைம்ஸ் ரேடியஸ் ஆஃப் எர்த்து. இந்த 4/3 கேன்சல், பை கேன்சல், ஜி கேன்சல். அந்த ரோ ஆஃப் பிளானட்டும் ரோ ஆஃப் எர்த் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்களா இல்லையா? அப்ப அதுவும் கேன்சல் ஆயிருமா? அப்ப ஜி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் பிளானட், அது வந்து 3 டைம்ஸ் ரோ ஆஃப் எர்த் வந்துச்சா, ஐ மீன் ரேடியஸ் ஆஃப் பிளானட் வந்து 3 டைம்ஸ் ரேடியஸ் ஆஃப் எர்த் டைம்ஸ் ஜி. இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஜி டேஷ் இஸ் ஈக்குவல் டு 3Gயா? இதான் உன் ஆன்சர். அப்படி இல்லைன்னா நல்லா பாரு, என் ஜி டேஷ் வேல்யூ என்ன, 4/3 பை ஜி ரோ டைம்ஸ் பி இன்டூ ரோ ஆஃப் பிளானட். கரெக்டா இல்லையா? இதில் பார்த்தோன்னா இந்த 3 வேல்யூ எப்பயுமே கான்ஸ்டன்ட். ஆமாவா இல்லையா? கரெக்டா இல்லையா? 4/3 பை ஜி இது எப்பயுமே கான்ஸ்டன்ட். இந்த கொஸ்டின்ல வந்து இதுவும் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க, ரெண்டுத்துக்கு சேம் வேல்யூன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்னோட ஜி டேஷ் பார்த்தீங்கன்னா ரேடியஸ்க்கு ப்ரொபோஷனலா, ஜி டேஷ் வந்து ரேடியஸ்க்கு ப்ரொபோஷனல். இப்ப ரேடியஸ் வந்து 3 டைம்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா இதுவும் என்னவா இருக்கும், புரியுதா? ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணாமலே ஆன்சர் கொடுத்துருக்க முடியும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் எல்லா கொஸ்டினும் உட்காந்து சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, த டென்சிட்டி ஆஃப் நியூலி டிஸ்கவர்ட் பிளானட் இஸ் டுவைஸ் தட் ஆஃப் எர்த். புதுசாக ஒரு பிளானட்டோட டென்சிட்டி, அதனால பீன்னு எடுத்துக்கிறேன். எர்த்தோட டென்சிட்டியை விட அது எவ்வளோ டைம்ஸ் இருக்கு, 2 டைம்ஸ் இருக்கு. த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி at the surface of the planet is equal to that at the surface of earth.
ஆக்சிலரேஷன் இந்த ஜி பிளானெட்டில் இருக்க ஜியும் நம்ம எர்த்தில் இருக்க ஜி இருக்குல்ல அது ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த ரேடியஸ் ஆஃப் த எர்த் இஸ் ஆர், ரேடியஸ் வந்து எவ்வளோ ஆர், எர்த்தோட ரேடியஸ் வந்து ஆர் அப்படின்னு சொன்னால் பிளானட்டோட ரேடியஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரி, லாஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணாங்கன்னா இது ஈக்குவல்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துட்டு இதை கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஆனால் இந்த கொஸ்டினில் இதை கொடுத்துட்டாங்க. புரியுதா இல்லையா? இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ண போகிறேன். நல்லா பாரு. என்னோட கிராவிடேஷன் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு 4/3 பை ஜி ரோ ஆர். கரெக்டா இல்லையா? இதில் இது எல்லாமே என்னது? கான்ஸ்டன்ட். சரி விடு, நான் வந்து ஒன்னோட மெத்தட்லேயே சால்வ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓ மை காட், நெட்வொர்க் தீர்ந்து போச்சு. செத்தேன் நான் இன்னைக்கு. இதுக்கப்புறம் நெட்வொர்க் இல்லாமல் உங்களுக்கு பிரேக் ஆச்சுன்னா என்கிட்ட சொல்லிடுங்க. எனக்கு நெட் இப்போ திடீர்னு பார்த்தா தீர்ந்து போச்சு 100%. அத்தனைக்கும் நான் உங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 50% வச்சுருந்தேன். சரி, இப்போ எர்த்துக்கு பார்த்தீங்கன்னா என்னது? 4/3 பை ஜி ரோ ஆஃப் எர்த் டைம்ஸ் ஆர் ஆஃப் எர்த். நான் ரெண்டுத்தை டிவைட் பண்ணுறேன். 4/3 பை பை ஜி ஜி எல்லாம் கேன்சலா? கேக்குதா? வெரி குட், ஆயிருக்கணும். ஷோ பார்க்கலாம். இப்பயும் விட்டு விட்டு தான் கேக்குதா? சரி, ஓகே. ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த ஜிபியும் ஜிஇ ஈக்குவல்ன்ட்டாங்க. அப்போ ரெண்டுமே டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 1:1 வந்துடும். இது டென்சிட்டி ஆஃப் த பிளானட் வந்து 2 times டென்சிட்டி ஆஃப் எர்த். ஸோ 2 times டென்சிட்டி ஆஃப் எர்த் டிவைட் பை டென்சிட்டி ஆஃப் எர்த்து இன்டூ ஆர்பி தெரியாது. ஆரோட வேல்யூ வந்து ஆர்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து பி. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டு எனக்கு வந்து ஆர்பி வேணும் அப்படின்னா ஆர்பி இஸ் ஈக்குவல் டு எனக்கு 2 minutes டைம் கொடுங்க, நான் ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன். இது எங்கிட்டு போய் யார் ஏர்டெல் யூசர் யாரு? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா?